ரீசெண்டாக நாங்கள் திருச்செந்தூர் போன வீடியோ தாங்க இது. ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டாக நான் என்ன செய்வேன் அப்படின்னா, பசங்கள்லாம் அவங்க அப்பா கூட அனுப்பிட்டு அப்படியே மெதுவாக அமைதியாக அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே போவேன். ஆனால் ரொம்ப நான் இந்த மாதிரி ரசிக்கிறதுல சில நேரம் மெய் மறந்து அப்படியே நின்றுவேன். எனக்கு முன்னாடி அவங்க ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க எல்லாருமே. இந்த மாதிரி நான் சில நேரம் எனக்கு தனிமையாக அந்த இயற்கையை ரசிக்க ரொம்ப பிடிக்கும். அதில் கோவில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து போகும்போது மேடான இடம், அந்த கடல் தெரியுது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அழகான கோவிலுங்க. கோவிலுக்குள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லாதனால அங்கெல்லாம் வீடியோவே எடுக்க முடியல. சில நேரம் நான் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் என்ன நினைப்பேன்னா, எனக்கு சாமி கும்பிடுறது அந்த சிந்தனை தான். சாமி எந்த பக்கம் அப்படின்னா, தெரியாத கோவிலுக்கு போனோம்னா எந்த பக்கம் பார்த்துருப்பாரு, சாமி எங்கே இருக்கும், மூலவர் பக்கத்தில் இருப்பாரா, இல்லை பக்கத்தில் நின்று பார்க்க முடியுமா, ரொம்ப யோசிப்பேன் நான். எனக்கு இந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதே மறந்துடுவேன் சில நேரம். அது மாதிரியே நிறைய நாள்லலாம் நான் வந்து வெளியில் போயிட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிறது. என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் பாட்டுக்கு ஒரு மூலையில் காரில் போனோம்னா ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே இயற்கையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு திருப்பி ரிட்டன் வரும்போது, இது தூத்துக்குடி, எங்கே பார்த்தாலும் உப்பு வந்து பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தோம். இது வந்து இந்த வீடியோ என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நீங்கள் பாருங்களேன். ரொம்ப லாங்லாம் போய் கடலில் குளிக்கிறாங்க. அது எப்படி அந்த அளவுக்கு லாங்கில் போய் குளிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பயமாக இருக்க மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு தைரியமாக இருக்காங்கன்னு நினப்பேனா. தைரியங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். ஆனால் அதுக்காக இந்த கடலில் போயிட்டு அலை இழுத்துட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிப்பேனா. ஆனால் ரொம்ப ஆழம்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு மேடும் பள்ளமாக இருந்துச்சு. பாருங்க, ரொம்ப தூரத்தில், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ரொம்ப தூரத்துலலாம் நின்று குளிச்சுட்டு இருந்தாங்க. உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி ரொம்ப ஆழமான பகுதியோ இல்லை ரொம்ப கடலில் போனீங்கன்னா ரொம்ப தூரம் போய் நின்னெல்லாம் குளிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இயற்கையை யாருக்கெல்லாம் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.